So welcome to 12th standard chapter 9 உள்ள 1 mark பார்க்க போகிறோம். Third questions. So question பாருங்க, for any value of n belongs to z ஒரு இன்டெகிரேஷன் கொடுத்துருக்குறாங்க e power cos square and cos cube of 2n plus 1 x into dx. ஸோ இது பார்க்க கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், பட் வெரி ஈஸி. இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டகிரேஷன் ஆஃப், ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குங்க. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 2a f of x into dx. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா 2 times ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 2a வந்து ரெடியூஸ் பண்ணிடணும், சிங்கிள் ஏவா ஹாஃபாக குறைச்சிடணும். ஸோ அப்போ 0 to a f of x into dx if ஃபங்க்ஷன் இஸ் ஈவன். ஆன்சர் எப்போ 0 கிடைக்குன்னு பாருங்கள். ஆட் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா ஆன்சர் 0, அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் எப்படி ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக செக் பண்ணுறது அப்படின்னா, கொடுத்துருக்க அப்பர் லிமிட்டு, அதாவது சிங்கிள் லிமிட் தான் இருக்கும், 0 to 2a தான் இருக்கும். ஸோ அந்த லிமிட்டை வந்து நீங்கள் ஃபங்க்ஷனில் எக்ஸில் உள்ள வேல்யூவோட சப்ராக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் ஃபங்க்ஷனில் வித் நெகட்டிவ் கிவன் ஃபங்க்ஷன் கிடச்சிச்சின்னா இட் இஸ் ஏ ஆட் ஃபங்க்ஷன். கிவன் ஃபங்க்ஷனே பாசிட்டிவ் அப்படியே கிடச்சது அப்படின்னா அது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்னது, அது நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற உள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ 0 to 2a, இங்கே 2a இருக்கிற இடத்துல பையன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். தஃபோர் கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு e பவர் cos ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு cos cube ஆஃப் 2n plus 1 into x. dx தேவையில்லை, நம்ம ஃபங்க்ஷனை மட்டும்தான் எழுதியிருக்கோம், இன்டகிரேஷன் பண்ண போகிறதில்ல இப்போதைக்கு. ஸோ ஃபங்க்ஷனில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணுறோம். எக்ஸுக்கு ஃப்ரண்ட்டில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அங்கே உள்ள லிமிட்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ உங்கள் லிமிட், அப்பர் லிமிட் நம்மளுக்கு என்னது பை. ஸோ அப்போ எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே இந்த கான்செப்டை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இ பவர் காஸ், இந்த ஸ்கொயர் வந்து ஹோல் ஸ்கொயர் நம்ம எழுதிக்கலாம், பை மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். இந்த இதுவும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி காஸ் க்யூபை வந்து ஹோல் க்யூபாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 2n plus 1 எக்ஸுக்கு பதிலாக பை மைனஸ் எக்ஸ் ஹோல் க்யூப். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆல் சில்வர் டீ கப்ஸில், ஸோ பை மைனஸ் எக்ஸு லைஸ் இன் தி செகண்ட் குவாட்ரண்ட். அங்கே சைன் மட்டும்தான் நம்மளுக்கு பாசிட்டிவ், மற்ற எல்லாமே நெகட்டிவ். சைனும் கொசிக்கனும் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே நெகட்டிவ். அப்போ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குது காஸ் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே நெகட்டிவ் ஆகும். நெகட்டிவ் பண்ணுறப்ப, நெகட்டிவ் வரப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் ஃபங்க்ஷன் வரனால இந்த இடம் பாசிட்டிவ் ஆயிரும். இங்கேயும் நம்மளுக்கு நெகட்டிவ் கிடைக்கும், பட் ஆட் பவராக இருக்கிறனால நம்மளுக்கு நெகட்டிவ்ஸ் பாசிட்டிவாக மாறாது. சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு எப்படி வரும், தேர்ஃபோர் e பவர் pi minus theta and cos theta, that means pi minus x cos x square terms. ஸ்கொயர் பண்ணுறப்ப அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இங்கே பாசிட்டிவாக மாறிடுச்சு. ஸோ இந்த டேர்மில் மைனஸ் அப்படியே தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் நம்ம அந்த மைனஸ் அப்ளை பண்ணுவோம். 2n plus 1 into x. ஸோ நெகட்டிவாக வெளியே எடுங்க. இப்போ மைனஸ் இ பவர் அண்ட் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு cube, cos cube of 2n plus 1 into x is equal to minus f of x. Therefore minus f of x வந்துட்டாலே, therefore it is odd function, so the answer will be 0. Option C.